முத்து வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்னா சத்யா வாங்கி கொடுத்த சட்டைய அவங்க மாமியார் கொடுத்ததுனால கோவப்பட்டுட்டு எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு வந்துடுறாரு. பின்னாடியே வந்து மீனா வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வர்ற டைமில் அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா போகும்போது மாமியார் வாங்கி கொடுத்த சட்டைன்னு சொல்லிட்டு ரொம்ப பகுமானத்தில் போனேன், வரும்போது சட்டையெல்லாம் உன்னத்தையும் காணோம், போகிற வழியில் யாரையாவது சண்டை போட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு போய் சோஃபாவில் உட்காந்துடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பா கேட்குறாங்க, ஏன்டா மீனா எங்கே அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ மீனாவும் சீக்கிரமே வந்துடுறாங்க. ஏம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க டைமில் ஸ்ருதியோட அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வாங்க வாங்கன்னு எல்லாரும் முத்து பக்கம் இருந்த ஃபோக்கஸ் எல்லாருமே திரும்பிடுறாங்க. நம்மளுக்கு தான் தெரியுமே, நம்ம ஸ்ருதியோட மாமியார் என்ன பண்ணுறாங்க, இந்த விஜயா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வரவேற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மீனாவோட அம்மா வந்திருந்தப்ப ஒரு டீ கூட போட்டு கொடுக்காதவங்க இங்கே ஸ்ருதியோட அம்மா வந்திருக்கவும் அப்படி இது பண்ணுறாங்க. அவங்க கையில் வேற ஒரு பை வச்சுட்டு வந்திருக்கவும் என்னமோ ஸ்ருதி கொடுக்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே போட்டு மீனாவே அதட்டுறாங்க. ஏன் மீனா போய் காஃபி போட்டுட்டு வா, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எப்படி நின்றுட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் மீனாவும் நம்ம அம்மா வந்திருந்தப்ப எப்படி இது பண்ணாங்கன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நம்மளை மட்டும் ஏன் அப்படி பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு மீனாவும் எப்பவும் போல் காஃபி போட உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க, ஸ்ருதி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் உள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ருதி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸ்ருதியும் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. ஸ்ருதிமா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, நல்லா இருக்கேன் மம்மி, டேடி எப்படி இருக்காங்கன்னு ஸ்ருதியும் கேட்குறாங்க. அம்மா என்ன திடீர்னு இன்னும் ஃபோன் கால் கூட பண்ணாமல் வந்துட்டுன்னு கேட்கும்போது, இல்லை இப்போ அட்சய திருத்தி வந்திருக்குல்ல, அதனால உனக்கு நகை எடுத்து கொடுக்க டேடி வந்து பணம் கொடுத்தாரு, அதனால தான் உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். எப்படி நான் போய் எடுத்தேன்னா உனக்கு பிடிக்காது, அதனால நியூ மாடலாக நீ வந்து செலக்ட் பண்ணுவீல, அதுக்காக தான் உன்னைய கூப்பிடலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, ஏம்மா நீ வேற, ஏற்கனவே என்கிட்ட அவ்வளோ நகை இருக்குது, எதையுமே நான் போடுறதில்ல, வேணாம்மா உனக்கு எடுத்துக்கோன்னு சொல்லும்போது, இல்லை டேடி உனக்கு தாண்டி வாங்கி கொடுக்க சொன்னார், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்கும்போது, சரிம்மா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க, போயிட்டு வாம்மா ஸ்ருதி, இந்த மாதிரி கொடுப்பனா யாருக்கு கிடைக்கும் சொல்லு, சில பேருக்கு தான் கிடைக்கும், இந்த வீட்டில் உனக்கும் ரோகிணிக்கு தான் அந்த மாதிரிலாம் நடக்குது, மற்றவங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் நடக்குதான்னு பாருன்னு சொல்லவும் முத்து அவங்க அம்மாவை பார்த்து முறைக்கிறாங்க. முறைச்சதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து முத்துவோட கையை பிடிக்கிறாரு, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரியே முத்துவும் அமைதியாக இருந்துடுறாரு. நீங்கள் 2 பேரும் பணக்கார மருமகளான எடுத்ததுனால எனக்கு எவ்வளோ பெருமை பாரு, இந்த பக்கம் என்னென்னா ரோகிணியோட அப்பா அதையும் இதையும் கொடுத்து விட்றாரு, இந்த பக்கம் இவங்க அப்பா பாரு மாதம் மாதம் ஒரு நகை வாங்கி கொடுக்குறாரு, இந்த வீட்டில் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த கொடுப்பனை இல்லை, அந்த மருமகளையும் நானே செலக்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது, இந்த இவர் போய் பிடிச்சிட்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மீனாவும் கரெக்டாக காஃபி கொடுக்க வந்துடுறாங்க. மீனா வந்து காஃபியை கொடுக்கவும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு பேசாமல் இருக்காங்க. ஆனால் வந்து முத்து கடுகடுன்னு செம கோவத்தில், ஏற்கனவே மாமியார் வீட்டிலேருந்து வரும்போதே செம கோவமாக வந்தார். இப்போ அதுக்கு மேலே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு கண்ணாலேயே அவங்க அம்மாவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரோகிணி அந்த இடத்துல இருக்க, ரோகிணிக்கு பெருமை தாங்க முடியலை, பரவாயில்ல நம்ம ஆன்ட்டி நம்மளை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க, என்னம்மா ரோகிணி, என்னம்மா ரோகிணி உன்னோட அப்பா எப்படி இருக்காரு, இப்போ நீ போய் பார்த்தியா என்ன, நீ எப்படி இவ்வளோ அசால்ட்டாக இருக்க, உனக்கு அங்கே தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா, அங்கே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்கம்மா, நீ சொன்னீன்னா உங்கள் அப்பாவை போய் பார்க்க சொல்கிறேன், ஸ்ருதியோட அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க, அவர் கூட கேட்டுற சொன்னார், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுமா, உங்கள் அப்பா வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இந்த ரோகிணி வந்து அப்படியே கடுப்பாகுறாங்க. அப்படியே நிற்கிறாங்க ஒன்றுமே பேசாமல். உடனே மீனா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நம்ம அம்மா மட்டும் நலம் விசாரிச்சதுக்கு இந்த ரோகிணி வந்து எப்படி கத்துனாங்க, இப்போ மட்டும் பேசாமல் நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இந்த விஜயா சொல்கிறாங்க, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ரோகிணிக்கு வந்து அவங்க தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க, அவங்களே பார்த்துக்கிருவாங்க, நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு, அவங்க மாமா வேறு இருக்கார், அவரே எல்லாமே பார்த்துக்கிருவாரு, அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு அவங்க அப்பாவுக்கு நிறைய பணம் பலம் இருக்குது, அதை வச்சு அவர் கண்டிப்பாக வெளியே வந்துடுவார், இப்போ வந்து ஏதோ எலெக்ஷன் டைம் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுதான், அதுக்கெலாம் அவர் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு முத்தும் மீனாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னதான் மாமியார் வீட்டிலேருந்து 2 பேரும் சண்டையாக கிளம்பி வந்தாலும் இங்கே வந்து பார்த்தா இந்த கூத்தா இருக்குன்னு நினச்சிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. என்ன இது ரோகிணியோட அப்பா என்ன யார் இல்லாதவரா, அவருக்கு வந்து அவ்வளோ சொத்து பத்து இருக்குது, ஒன்றும் இல்லாமையா இருக்காங்க ஒவ்வொருத்தவங்கள மாதிரின்னு சொல்லிட்டு மீனாவை கடக்கண்ணெல்லாம் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு முத்து வந்து ஆமாம் ஆமாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவராக இருந்தால் இப்படி ஜெயிலுக்குள்ள அவர் போய் உட்காந்துட்டு இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. அவங்க மாமா வேற பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிரிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அண்ணாமலையும்
பேசாம இருடா முத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஓகேம்மா வாம்மா ஸ்ருதின்னு சொல்லிட்டு, நான் கூட்டிட்டு போயிட்டு ஈவினிங்குள்ள வந்து விட்டுறேன். மாப்பிள்ளை நீங்களும் வர்றீங்களான்னு சொல்லிட்டு ரவிய கூப்பிடுறாங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ரெஸ்டாரண்ட் போறேன் நான். நீங்க ஸ்ருதிய கூட்டிட்டு போயிட்டு வாங்க. கால் பண்ணு ஸ்ருதி நான் வரும்போது பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரி 2 பேரும் வெளிய கிளம்பி போன உடனே, மீனா கேட்குறாங்க, "ரோகிணி இப்ப மட்டும் நீங்க வாய தொறக்காம இருக்கீங்க. இதே மாரி தானே எங்கம்மா உங்கள அக்கறையோட விசாரிச்சாங்க. அதுக்கு மட்டும் உங்க வீட்ல எல்லார்ட்டயும் சொல்லிட்டியா? வீட்ல ஃபோன போட்டு இங்க நடக்கிறத சொல்றது தான் உன் வேலையான்னு சொல்லிட்டு அத்தை தேவையில்லாம கத்துனாங்க. இப்ப மட்டும் நீங்க 2 பேரும் பேசாம இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என்னடி வாய் ரொம்ப நீளுது" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அவரு அவங்க கிட்ட அவ்வளோ பணம் இருக்கு. நான் வந்து அந்த பணத்த வச்சு நான் வந்து வெளிய எடுக்கவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க. "உன் அம்மா அப்படியா? நீங்களே ஒரு அன்னாடங்காட்சி. இவங்க வந்து நலம் விசாரிக்கிறாங்களாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சொல்றாங்க. அதுக்கு ரோகிணிங்க வாக்குலயே சிரிக்கிறாங்க. அதோட முத்து எந்திரிக்கிறாரு. "ஆமா, ஆமா. அன்னாடங்காட்சி தான் அவங்க. அன்னாடங்காட்சி தான். ஆனா இதுவரை எந்த ஜெயிலுக்கும் போயி மீனா அம்மாவு வந்து போய் உட்காரல. சரியா? என்னதான் அன்னாடங்காட்சி ஆனாலும் அன்னன்னைக்கு சந்தோஷமா சாப்பாட சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கப்பா. தேவையில்லாம அம்மாவ வார்த்தைய விட வேணாம்னு சொல்லுங்க." இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் எல்லாத்தையும் கிளற வேண்டியதா இருக்கும். "மீனாவா உள்ள" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட்டிட்டு போயிடுறாரு. இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, முத்து வந்து வீட்லருந்து வரும்போது மாமியார் வீட்லருந்து வரும்போது ரொம்பவே கவலையோட வர்றாரு. ஆனா வந்து இங்க மீனாவ வந்து விட்டு குடுக்காம சொல்றாரு. பாப்போமே இனி என்னென்ன தான் நடக்குன்னு. இந்த ரோகிணி எப்பதான் மாட்ட போடுறாங்களோ தெரியல.